மேடம், நாங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வர்றோம். உங்களுடைய கடனு, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இனிமே அரசே கொடுக்கறதா முடிவு பண்ணிருச்சு. அதனால உங்க டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அப்படிங்களா சார்? அப்படின்னா உள்ள வாங்க. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? என் வீட்டுக்கார வேர்ல ஒரு 5 லட்சம் இருக்குதுங்க. என் பையன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டானுங்க. மொத்தம் 20 லட்சம் ரூபாய் இருக்குதுங்க. கரெக்டா பார்த்து எழுதிக்குங்க. ஓ, பையனுக்கு தனியா இருக்கா? இந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடாங்க மேம்? சொந்த வீட்டுக்கு எங்க போறது? இதே வாடகை வீடுதான். 3 மாசமா இன்னும் வாடகை கொடுக்காம இருக்கிறவங்க. ஓகே. பையன் என்ன வேலை செய்யறாரு? அவங்க உருப்படியும் ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறாங்க. பார்த்து ஏதாவது கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் போல போட்டிக்குவானுங்க. ஓகே. பையனுக்கு 20-30 ஆயிரம் சம்பளம் கொடுக்கற மாதிரி ஒரு வேலையா பார்த்து கொடுங்க. ஓகே மேம், நான் எங்க அதிகாரி கிட்ட பேசிட்டு வர்றேன். யோ புரோக்கர், என்னைய பார்த்து என் தங்கச்சிக்கு மாப்பிள என்னமோ வீடு இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அது இருக்குது, வேலை இருக்குதுன்னு சொன்னேன். இங்க வந்து பார்த்தா 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்குது. அந்த பையன் எங்கேயோ ஒரு வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டானமா? அதை அந்த அம்மாவே சொல்லுது. அந்த பையன் ஊதத்தனமா சுத்தி அவனே 5 லட்சம் கடன் பண்ணிக்கிறானமா? ஊருக்குள்ள விசாரிச்சு நல்ல மாப்பிள்ள, தங்கமான மாப்பிள்ளைங்கிறாங்க. நீ அதுக்கு மேல போகுது. எதா இருந்தா உண்மை பேசுங்க. இங்க நானே வாங்காடி பரவாயில்ல. இந்த குடும்பத்துல என் தங்கச்சி கொடுத்தா என்ன ஆகுறது? வெயி வர்ற